வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் மூணாரில் இருக்கக்கூடிய டாடா டீ மியூசியம், டீயோட ஃபேக்ட்ரி அதையெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதை ஒவ்வொன்றா நான் காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதுதான் டாடா டீ கம்பெனியோட மியூசியம். இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் மூணாருக்கும் டாப் ஸ்டேஷனுக்கும் இடையே நம் பொருட்களில் பூரா ஏற்றி செல்வாங்க பார்த்தீங்களா, அந்த குண்டலி பள்ளத்தாக்கு அந்த ஒளியோட ரயில்வே என்ஜினோட சக்கரமும் இங்கே பாதுகாப்பாக இன்னும் வச்சுருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் போய் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு பே பண்ணணும். பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள்லாம் எல்லாமே இருக்குது. நான் காட்டுறேன். இதில் இருக்க ஃபோட்டோஸ் பூரா பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான். இங்கே வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அங்கே தொழிலாளர்கள்லாம் வேலை செஞ்சது, அவங்க பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த இங்கிலீஷ்காரவங்க, அவங்க ஃபோட்டோஸ் பூரா நிறைய இங்கே இருக்குது. இதையெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பிரிட்டிஷ் காலத்தில் பயன்படுத்தின மரச்சாமான்கள், அங்கே அவங்க பயன்படுத்த அந்த மரச்சாமான்களில் பிறகு இன்னமும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இது பூரா அந்த மரச்சாமான்கள் தான். இது மட்டும் கிடையாது, அங்கே யூஸ் பண்ண அந்த தொலைபேசி, டைப்ரைட்டிங் மிஷின் எல்லாம் இருக்குது அங்கே. அந்த பங்களாவில் இருந்த பொருட்கள் பூரா இங்கே தான் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைப்ரைட்டிங் மிஷினு, அந்த கடிகாரம் ஃபுல்லாக நிறையா இருக்குது. அதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த பொருட்கள் பூராவும் இன்னமும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நம்ம அங்கே மூணாருக்கு போனோம்னா கண்டிப்பாக இந்த மியூசியத்தில் இதெல்லாம் பார்க்கலாம். இது மட்டும் கிடையாது, அந்த ஃபேக்ட்ரியும் நம்ம போய் பார்த்துக்கிறலாம். நம்மளே போய் அங்கே எப்படி டீ எல்லாம் மேக் பண்ணுறாங்க அதையெல்லாம் நம்மளுக்கு அப்படியே காமிக்கிறாங்க. நீங்களும் பாருங்கள். அந்த லீஃப் எல்லாம் ஃபுல்லாக ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிடுறாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த லீஃபை பூராவு இதுக்குன்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் போட்டு நல்லா ஓட்டுறாங்க. நான் அங்கேயே போய் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் காட்டிருக்கேன். நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு லீஃபை இந்த மிஷினில் ஓட்டினதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து கூட கையிலேயே பார்க்கலாம். நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒரு 4-5 மிஷின் இருக்குது. அதில் ஒவ்வொன்றாவும் தரம் பிரித்து அதை போட்டு எடுக்கிறாங்க. இது செகண்ட் மிஷினு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அரைஞ்சது பாருங்கள், அந்த தேயிலையே அந்த இலையெல்லாம் அப்படியே பச்சை அப்படியே தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷினில் போடுறாங்க. இந்த மாதிரி 2-3 மிஷினில் போட்டு எடுத்து அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி போடுங்க. இது ஃபஸ்ட்டு அரைஞ்சது. அதுக்கப்புறமா செகண்டு, தேர்டுன்னு சொல்லி 3 டைம் அரைக்கிறாங்க. அரைச்சது தான் க்ரீன் டீன்னு சொல்லி ஒவ்வொன்றாவும் ஒவ்வொரு தரத்துலேயும் நம்மளுக்கு டீயாக கிடைக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி ஜல்லடை வச்சுருக்காங்க. இதில் ஜல்லடையில் ஜலிச்சுட்டு வெளியே வரும். சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் மூணாருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் பார்க்கலாம். இது மட்டும் கிடையாது,
இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டீயோட ப்ரைஸு கூட ரொம்பவும் மலிவாக தான் இருக்குது. அதனுடைய டீட்டெயிலில் நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். பிளாக் டீ, க்ரீன் டீ, க்ரீன் டீயோட ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குங்க, கிளாசிக் க்ரீன் டீ, அப்புறம் லாங் லீஃப் க்ரீன் டீ, ஸ்ட்ராங் க்ரீன் டீ அப்படின்னு சொல்லி விதவிதமான எல்லா விதமான டீயும் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டீயோட ப்ரைஸ் எல்லாம் நான் நாளைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.